ஹாய் ஹலோ காய்ஸ், how are you all? லாஸ்ட் ஒரு 3 டேஸாக கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஆக்சுவலி நேற்றே விடாமுயற்சி படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே ஈவினிங் ஷோ பார்த்துட்டேன். பட் ரொம்ப லேட் நைட்டாக நேற்று ஆயிடுச்சு. ஐ திங்க் ஒரு 10-10:30 இருக்கும். ஆல்ரெடி நேற்றே நிறையா இன்டர்நெட்டில் எவ்வளோ செய்ய முடியுமோ வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எதை நோக்கி ஆல்ரெடி ஃபேன்ஸ் எந்த மாதிரி நொந்து போயிருப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அகெயின் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் தவிர என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. விடாமுயற்சி நம்ம ஒரு 3-4 டேஸ் முன்னாடி ஒரு ப்ரொடிக்ஷன் மேம் போட்டிருக்கோம், படம் எது நோக்கி இருக்கும்னு சொல்லிட்டு. ட்ரெய்லரை வச்சு டீசரை வச்சு படம் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுங்கிற ரேட்டிங்கும் நம்ம பண்ணியிருப்போம். அதை தாண்டி படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரிடிக்ஷனில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் வந்து நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபெயில் பேட் மேரேஜ். அவ்வளோ பெரிய கிஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு அபார்ஷன் மாதிரி, ஒரு மிஸ்கேரேஜ் மாதிரி இருக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இன்வால்வ்மெண்ட் ஆஃப் சைல்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. தட்ஸ் வை தட் மே பி த ரூட் காஸ் ஃபார் தெம் டு த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட மோரல்லஸ் அது அப்படியே நடந்துடுச்சு. ப்ரிடிக்ஷன் பேடாக போனது. படம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன், நான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இல்லை. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. ஸோ ஓவராலாக அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு பற்றி தான் நம்ம இந்த இதில் ரேண்ட் பண்ண போகிறோம். நேற்று மூவி எக்ஸ்பீரியன்ஸு தியேட்டரில் போகிறேன். நல்ல க்ரௌடு, செம்ம பேக்டான க்ரௌடு, செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. ஆரம்ப ஜாஷே செம்மையாக இருந்துச்சு. எப்படின்னா லைக் தியேட்டரில் ஸ்டார்டிங் ஒரு இன்ட்ரோ கார்டெலாம் ஐ மீன் மெயினாக வரும்ல, அந்த பிஜிஎம் ஒன்று டட்டான் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ்னு கொடுப்பாங்க. நம்ம இதில் வந்து அந்த ட்ரம் சிசிக்கு வாசிக்கிற மாதிரிலாம் முயற்சி விடாமுயற்சி அப்படின்லாம் வரும்ல, நம்ம கடவுள் அஜித்தை எடிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் ஸ்டார்டிங் லீடில் டைட்டில் கார்ட்ஸ் அப்போ ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அந்த பிரேக் வரப்பவே கடவுளே அஜித்து அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. தியேட்டரே கத்துச்சு. அந்த செம ஜாஷு, செம வைப்பு நேற்று எக்ஸ்பீரியன்ஸு. அப்படி வைபாக ஜாலியாக இருந்த க்ரௌடு படம் முடிகிறப்ப என்னவா மாறுச்சுங்கிறது அப்படியே அந்த லைவ் டிரான்சிஷன் நான் பார்த்தேன். படம் 2.5 மணி நேரம் படம். லைவாக எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ எந்துவாக கொண்டாடணும்னு வந்தாங்களோ அந்த ஆடியன்ஸையும் அப்படியே படம் போக 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 நான் அப்படியே ஒரு பேரலாக ஒரு டைமில் நானே சொல்கிறேனே, அஜித் குமாருங்க டைட்டில் கார்டு பீக்கு செம சரியான பிளாஸ்ட்டு கற்று. படத்தில் தலையோட இன்ட்ரோ சிம்பிளாக இருக்குது, செமையாக இருக்குது. அப்படி கற்று தலைவன் காரை தான் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல, அதுக்கே கற்று. ஸோ த்ரிஷா இன்ட்ரோ, அர்ஜுன் இன்ட்ரோ எல்லாமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேவர் வெயிட்டிங் இப்படிங்கிறதுக்குள்ள அந்த படம் எப்போ ஆரம்பிக்கும், பிக் ஆஃப் ஆகணும். சாங்கு சரியான வைப்பு, சவடிக்கா அதுவும் செமையாக வைப்பு. அப்படியே பேஸ்லாம் பக்குன்னு அடிச்சுட்டு இருந்துச்சு. நான் மியூசிக் பற்றி கம்ப்ளீட்டாக தனியாக சொல்கிறேன். ஸோ செம ஜாஷும் நல்லா கொண்டாட்டம். இன்ட்ரோல் பிளாக் அப்போ இன்ட்ரமிஷன் வரப்போ நல்லா கற்றுனாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து உட்காடுறோம், பாப்கார்ன் கிப்கார்ன்லாம் வச்சுட்டு பார்க்குறோம். அந்த ஒரு கார் ஃபைட் ஒன்று சஹார லெவல் கற்று. அதுக்கப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் ஃபயர் தான், தீ தான் நினைக்கிறோம். அப்படியே சைலண்ட்டாகவே இருக்குது. அப்படியே தியேட்டரே சைலண்ட்டாக இருக்குது. பத்திக்குச்சி சாங் வரப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டார்க் காமெடி ஒன்று பண்ணாப்புல. ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் சொல்லணுன்னா அது ஒரு ஒரு பாட்டி நல்ல இன்ட்ரோ, ஒரு அசர்பைஜானில் இருக்க ஒரு நல்ல பாட்டி நல்ல மாஸ் இன்ட்ரோலாம் போட்டு தான் வருவாங்க. அவங்க இறந்த விதம், அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபைட்டு ஒன்று முடிச்சுட்டு அங்கேருந்து துப்பாக்கி தோட்டாக்கிட்டெல்லாம் மாட்டிட்டு நடந்து வராப்புல. பத்திக்குச்சி சாங் ஆரம்பிக்குது. அது பார்க்கவே எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே இதுதான் அந்த பத்திக்குச்சி சாங்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃபைட்டு போது பாட்டே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபைட்டு போகுது, திரும்பி ஆரம்பிக்குது. ரிப்பீட் லூப் மோடு மாதிரி திரும்பி பத்திக்குச்சி ஓடிக்கிட்டே இருக்குது. கடைசியாக அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தங்களாம் செத்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களாம் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா படமே முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு படம் எப்படா கத்த முடியும்னு உட்காந்துட்டு இருந்த ஆடியன்ஸு கடைசி வரைக்கும் மிகப்பெரிய டிஸப்பாயிண்டடாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரே ஒரு கார் எலமெண்ட் மட்டும்தான், தட் வாஸ் த ஒன்லி ரிலீஃப். அதுவும் நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், படமாக டக்குன்னு தேட்டரில் வரப்போ எப்பா ஃபைனலி இட் ஹேப்பன்டுங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆனால் சஸ்டெயின் பண்ணலை. அதுக்கான அந்த ஆக்ஷனுக்கான ஒரு ட்ரூவான ஒரு ஜஸ்டிஸ் அதை பண்ணிச்சானா இல்லை. இதை விட பெட்டரான காருக்குள்ளே இருக்க ஃபைட் சீன்ஸ் நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். அஸ் அ ஹாலிவுட் படம் பார்த்தவங்கள நான் சொல்கிறேன், ரொம்ப ரேண்டமாக நான் கண்ணு மூடி சொல்லலாம் அட்டாமிக் பிளாண்டி தான். அட்டாமிக் பிளாண்ட்லாம் வேறு லெவல் படம். அதில் ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு பில்டிங்லேருந்து சண்டை போட்டு கீழே வந்து, இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் சிங்கிள் ஷாட், ஆனால் இட் வில் பி மேட் இன் டு லைக் டு லுக் லைக் எ சிங்கிள் ஷாட்.
ஒரு கார் ஷாட்டு ஃப்ரண்ட்டு பேக் அப்படியே ஒரு ரிம்மு கட்டி அடித்த மாதிரி இருக்கும் காருக்குள்ளே. அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் காருக்குள்ளே ஸ்டண்ட்லாம் பார்த்துட்டு நம்ம ஊர் அந்த மாதிரி ஆம்பிஷியஸாக ஒரு ப்ராஜெக்ட் அட்டம் பண்ணுறாங்கிற சந்தோஷப்படலாமே தவிர இதுதான் நம்மளோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா கிடையாது. அந்த படத்துக்கு அது ஒரு பீக் ஒரு ட்ரிகரிங் மொமெண்ட்டாக இருந்திருக்கலாமே தவிர அது சஸ்டெயின் பண்ணிச்சா, அது கொண்டு போச்சா, அந்த ஆக்சுவலி ஜஸ்டிஸ் பண்ணிச்சானா இல்லை. நான் ப்ரிடிக்ஷன்ஸ் என்னோட ப்ரிடிக்ஷன் எங்கெல்லாம் தப்பாக போச்சுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். படம் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். மகிழ் திருமணி டெஃபினட்டாக அவர் வந்து த்ரில்லிங் சஸ்பென்ஸ் நேராக கொடுப்பாருன்னு நினச்சேன். சஸ்பென்ஸில் ரொம்ப ஜீரோ ஆகிடுச்சு. படம் ஃபுல்லாக ஹீரோக்கு துதிப்பாடுற மாதிரி செம இன்டெலிஜென்ஸ், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டு, செம இன்டெலிஜென்ட்டு 3-4 பேர் புகழ்ந்துட்டு இருக்காங்க. தலைமை அப்படி என்னடா இன்டெலிஜென்ட்டாக பண்ணிட்டாரு, ஓல்டு வேலை இன்டர்நெட் யூஸ் பண்ணாமல் த்ரிஷாவோட பர்த்டே கண்டுபிடிச்சாருன்னா இல்லை. தினமும் ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புவேன். அன்றைக்கே அவங்களா ஒரு நாள் 6 மாதம் இத்தனை நாள் கழித்து அவங்க 4லேருந்து அனுப்ப வேணான்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே இனி தான் அவருக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கு பேர் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டு, இதுக்கு பேர் இன்டெலிஜென்ட். நான் அப்படியே ஷாக்டு. என்னடா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இதுக்கு பேர்லாம் துதிப்பாடுறது இல்லையா, இதுக்கு பேர்லாம் ஹீரோ வர்ஷிப் இல்லையான்னு. ஹீரோக்குன்னு ஒரு ப்ரில்லியன்ஸே காட்டலை. வில்லன்ஸுக்குன்னு சொல்லப்படுற ரெஜினா காசாண்ட்ரா, அர்ஜுன் ஒரு நல்ல ஆம்பிஷியஸான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுக்கணுங்கிற இன்டென்ட் தெரிஞ்சுது. ஆனால் கேரக்டர் அப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆகலை. அதுக்கான ஸ்பேஸும் அவங்க கொடுக்கல. அது எக்ஸ்ப்ளோரே பண்ணலை அந்த கேரக்டர்ஸை. மேபி அவுட்லேருந்து பார்க்குறப்ப சிம்பிளாக சொல்லிடலாம் இவர் பெரிய ஜோக்கரு, அவங்க பேர் ஹார்லி குயின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப சிமிலரான கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருந்தாலும் இட் ஹேட் பொட்டென்ஷியல் டு டேக் இட்ஸ் ஓன் ஃபார்ம்னு எனக்கு தோணுச்சு. அதை ரெஜினா கசண்டா ரொம்ப அழகாக அதை மோல்டு பண்ணாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஜென்யூன்லி ஃபீல் ஆன் பார் வித் வாட் மார்கட் ராபி எப்படி அவங்களுக்குன்னு ஹார்லி குயினுக்கு ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்களோ, ஐ ஜென்யூன்லி பிலீவ் ஐ சி ஆன் பார் வித் வாட் ரெஜினா ட்ரை டு புல் ஆஃப் வித் தட் கேரக்டர். அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம், டைம் கொடுத்துருக்கலாம். அது எதுவுமே பண்ணலை. தே ஆர் chaotic in nature in their own delulu world. That's all fine. அவங்களே வெளியில் வந்து அவங்க அம்மா அப்பாவே கொள்ளுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஆர்க்குக்கு ஒரு ஓப்பன்னஸ் ஏன் அப்படி இருக்காங்கங்கிறத கொடுத்தது நல்லா இன்னும் பெட்டராக அது அடுத்தடுத்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஸ்டோரிக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு ஹீரோவும் இன்டெலிஜென்ஸ் எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் கொடுக்கல. வில்லன்ஸ் அந்தளவுக்கு மைண்டு கேம் ஆடுவாங்க. அதில் அழகாக ரெஜினாக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்தாங்க. ஒரு ஸ்டிக்கர் கேட்டப்போ ஒரு ரூம்மேட் தரலங்கிறதுக்காக அந்த பொண்ணை மேனிப்புலேட் பண்ணி பேச வச்சு நீ தான் காரணம், நீங்கள் வாழ தகுதியில்ங்கிற அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி அந்த பொண்ணே சூசைட் பண்ணுறாங்க. அதில் இருக்க 2 அந்த படத்துலேயே 2 லாஃபபிளான ஒரு லாஃபபிள் திங் டு கடந்து போகிறதுக்கு என்னென்னா 2 விஷயம். ஒன்று, சைக்காட்ரிக் வார்டு அந்த மாதிரி பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற யாருமே ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்களோட செல்லுலையோ இல்லை எங்கேயுமே நியரபிளாக வச்சுருக்க மாட்டாங்க. those things won't be accessible to those patients where they live in. அதில் ஒரு கண்ணாடி வச்சு கண்ணாடியை உடச்சி அதில் கழுத்தறுத்து ரத்தத்தில் எழுதி சாகிறதுலாம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ பேடெல்லாம் எடுக்கக்கூடாது. இதுக்கு பஞ்ச் டைலாக கூட பேசிட்டு போயிடலாம். நம்ம ராக்கி சொல்கிற மாதிரி சென்டிமெண்ட் டைலாக் 8 ஷூக்கு போலீஸ் போட்டு தான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்குங்க டைலாக் கூட பார்த்துட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் அந்த தானே மியூசிக்கு நமக்கு ரெலவெண்ட்டாச்சு, நமக்கு எமோஷனாக கடத்திட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி நான் ட்ரூவாக எடுக்கிறேன், ஜானருக்கு நான் ட்ரூவாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சைக்காட்டிக் வார்டில் போய் கண்ணாடி வச்சு சூசைட் பண்ணுற அளவுக்கு ஆக்சசிபிளாக ஒரு இடம் வச்சுருப்பாங்கன்னா வச்சுருக்க மாட்டாங்க. 2வது ரொம்ப லாஃபபிள் மூமெண்ட்டு, நாட் ஈவன் டார்க் காமெடி, ஐ ஒன்ட் ஈவன் கன்சிடர் திஸ் இன் டார்க் காமெடி அப்படின்னா 2வது மூமெண்ட் வந்து அந்த பாட்டி அவங்க வந்து சுட்டு அவ்வளோ நல்ல பில்டப்பு எல்லாம் பண்ணி ராங் மிஸ்ஃபயர் பண்ணுறாங்கிற வரைக்கும் ஓகே. அந்த புல்லட் ஃபயர் ஆகி அது ஆப்போசிட்டில் ஒரு மெட்டல் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு அங்கேருந்து திரும்பியும் ரீபவுண்ட் ஆகி திரும்பி கிளவி அவங்க அந்த வயசான பாட்டி மேலே சுடுதுங்கிறது தட் வாஸ் ஸோ லாஃபபிள் இன் தியேட்டர். அதுக்கப்புறம் பத்தி குச்சின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி அந்த பாட்டியோட துப்பாக்கி இந்த புல்லட்லாம் எடுத்துகிட்டு வருவாப்புல. எனக்கெல்லாம் அதுக்கப்புறம் அந்த மனசை விட்டு போச்சு, என்ன படம் இது இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த சைட் ட்ராக் இந்த ரேண்ட் எடுத்து ஓரமாக வைப்போம். ஒரு படமாக ஒரு ஆக்ஷன் பேக்டாக ஒரு ட்ரூ டு ஜானராக அப்படி எடுக்கவே இல்லை. இது என்னோட ப்ரிடிக்ஷன் தப்பாக போனதான இன்னொரு இடம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஐ ஜென்யூன்லி ஃபெல்ட் தமிழ் சினிமாவில் அன்பர் இவை தாண்டி கொஞ்சம் இனிவேட்டிவாக மற்றவங்க எவ்வளோ பேர் ஸ்டன்ஸ் இருக்காங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டேறீங்க, நல்லா ஒரு புது ஃப்ரெஷ்ஷாக வேறு விதமான ஸ்டன்ஸையும் பார்க்க ஆசைப்படுறோன்னு நான் கேட்டது ஒரு பாவங்கிற தப்பு குத்தங்கிற மாதிரி. ட்ரெய்லர் கட்ஸில் இருந்த எல்லா ஷாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. சேட்லி
படத்தில் பார்க்குற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. படத்தில் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பேக் டு பேக் பார்க்கவே முடியல. தட் வாஸ் வெரி வெரி ஐ வுட் சே வெரி ஓல்ட் ஃபேஷன் வே, வெரி ரேர், வெரி போரிங் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் உட்காந்துட்டு என்னடா ஸ்டண்ட் இவ்வளோ போர் அடிக்குது, நான் ஸ்டண்ட் டைமில் சரி பாப்கார்னுக்கு நம்ம மிக்சிங் போடுவோம், அந்த டாப்பிங் சீசனிங் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் ஆனது இந்த ஒரு படம் தான். அது வந்து ஸோ பேட், ஐ ஃபெல்ட் வெரி பேட். அது என்னோட ப்ரிடிக்ஷன் ரொம்ப தப்பு. ஐ தாட் சம்வேர் ஓகே இது பெட்டராக இன்னொரு நியூ அப்ரோச்சாக இருக்குன்னு, ஆனால் அப்படி இல்லை. இதை தாண்டி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா டெக்னிக்கலி மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். படத்தில் இருக்க கேரக்டர்ஸில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அதை தாண்டி விஷுவலாக பார்க்குறதுக்கு படம் வாஸ் பியூட்டிஃபுல், வெரி வெரி ஃபண்டாஸ்டிக். ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நான் வேணால் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்னு பிரித்து சொன்னால் மேபி அவங்களுக்கு இன்னும் கொஹன்சிவாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் பாசிட்டிவ்னு பார்க்குறது ஏகே சார் அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டு அவர் கொடுத்தாரு. நல்ல கதை சூஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் ஓகே ஃபைன். த்ரிஷா அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை நல்லா பண்ணாங்க. ஆனால் இந்த ரோலை அவங்க எடுத்தாங்கங்கிறதுக்கே எனக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. அது நான் ஏங்கிறது லேட்டர் பார்ட்டில் நான் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன். அது தாண்டி அர்ஜுன் சார்லாம் ரீசெண்ட் டைமில் ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரெஜினா அவங்க வந்து ஓகே தட் வாஸ் அ வெரி குட். சக்கராவும் வேஸ்டட் பொட்டென்ஷியல் நான் நினைக்கிறேன். சக்கராவில் வந்து அவங்க அது செஸ்ஸு மாதிரி ஒன்று ரொம்ப நல்லா யோசிக்கிற பிரெயினி, பியூட்டி வித் பிரெயின்னு நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லியாருக்கு வித் பிரெயின்னாலே உடனே ரெஜினா ஐ திங்க் ரெண்டாவது அதே மாதிரி பேட்டர்னில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் அ சைக்கோ, ஆன்டி சோஷியல், பட் ஸ்டில் பிரெயினி அப்படிங்கிற மாதிரி. அதில் ஓகே தட் வாஸ் ஃபைன். ஆனால் ஒன்ஸ் அகெயின் இந்த படமும் அது வேஸ்டட் பொட்டன்ஷியலாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம். காஸ்ட்டுங்கிறது அவ்வளோதான், மற்றதெல்லாம் நான் கணக்கிலே எடுத்துக்கல. ஐயோ ஆரோவெலாம் சில பேர் பாராட்டி சொல்லி ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்குலாம் ஒன்றுமே புரியல. அந்த தலைவன் பிக் பாஸில் ஃபஸ்ட்டு சீசனில் ஜெயிச்சாப்பில், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம், ஃபைன். இதுலேயும் ஒஸ்ட்டாக பண்ணாருன்னா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பெஸ்ட்டாக பண்ணுற அளவுக்கு கிரெடிட் கொடுக்குற அளவுக்கு மெமரபிளான கேரக்டராக இருந்துச்சுன்னா அதுவும் இல்லை, அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் மெமரபிளாக பண்ணாருன்னா அதுவும் எனக்கு தெரியல. ஸோ மீது இருக்க காஸ்ட்டே தூக்கி வர வச்சிருவோம். க்ரூன்னு பார்க்குறப்ப டேரக்டர் அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி ஹி டிசப்பாயிண்டட் மீ வெரி வெரி மச். எனக்கு படமாகவே டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு, ஃபைன். அதை தாண்டி செகண்ட் இன் சீஃபாக நான் பார்க்குறது சினிமாட்டோகிராஃபி. படத்தோட பிக்கெஸ்ட் ரெண்டு பேக் போன், ஒன்று வந்து ஓம் பிரகாஷ்னா, இன்னொருத்தர் அனிருத். ரெண்டு பேரும் அப்படி படத்தை அஜித் படம் கிளாஸுங்கிற ஸ்கேலுக்கு தூக்கி நிறுத்தியிருக்காங்க. ஆனால் படமோ ஸ்க்ரீன் பிளேவோ மற்ற எதுவுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணல சேட்லி. தட் வாஸ் த 2 legs that made the film standing till now நான் நினைக்கிறேன். ஓம் பிரகாஷ் அவங்களோட சினிமாகிராஃபி வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. என்ன அந்த ஆக்சிடென்ட் காருக்கு வந்து சீனு, இன்னும் 2-3 இடத்துல ஸ்டண்ட்டாக பார்க்குறப்ப 2 கோப்ரோ ஷாட் அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிறாங்க. கலர் கிரேடிங் கூட லைட்டாக மேட்ச் பண்ணாத அளவுக்கு ரொம்ப பேடாக விவிடாக தெரிஞ்சுது. அந்த மாதிரி 2-3 விஷயங்கள் தவிர்த்துருக்கலாம். அகெயின் அதெல்லாம் எடிட்டிங்கில் பண்ண வேண்டியது. எடிட்டிங் அப்படியே கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு மிகப்பெரிய கொரோனா. எடிட்டிங்கிறது இட்ஸ் நாட் ஆஸ் ஒரு ஒரு மியூசிக் எடுக்கிற டெசிஷன் மாதிரி, ஒரு மியூசிக் டேரக்டர் எடுக்கிற டெசிஷன் மாதிரி, ஒரு சினிமாட்டோகிராஃபர் எடுக்கிற, இல்லை டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் இல்லை ஒரு டேரக்டர் எடுக்கிற அளவுக்கு ஒரு டெசிஷன் ஸ்ட்ராங்காக ஒரு எடிட்டர் எடுக்க முடியுமானா அந்தளவுக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் லிபர்ட்டிலாம் இங்கே கிடையாது. ஆனால் அஸ் எடிட்டராக அவரோட ஒர்க் மேலே எனக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. ஆனால் அதுக்கு அவர் பொறுப்பானா அவர் கிடையாது. தட்ஸ் வாட் ஹி வாஸ் டோல்ட் டு டூ. அதனால் அவர் அதை பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வாஸ் வெரி வெரி லெவல் ஒர்க் தான் எனக்கு தோணுது. நிறைய விஷயம் கன்வின்சிங்காக இவர் பேசிக்கணும், கட் பண்ணியிருக்கலாம், படத்தை நல்லா ட்ரிம் டவுன் பண்ணியிருக்கலாம் ஐ ஃபெல்ட். அது தாண்டி வேறு என்ன இருந்துச்சு? ஸ்டண்ட் வாஸ் அ ஹியூஜ் லெட் டவுன். மியூசிக் வாஸ் ஒன் ஆஃப் த அனிருத் மேட் த ஃபிலிம் வாட்சபிள்னு நான் சொல்லுவேன். அனிருத் தவிர வேறு யார் போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு பார்த்துருக்க முடியுமா கூட எனக்கு தெரியல. இட்ஸ் வெரி வெரி டவுட்டு தான். ஸோ தட்ஸ் கம்ப்ளீட்லி செட் அண்ட் டன். அனிருத்தால் மட்டும்தான், அனிருத்தன் ஓம் பிரகாஷால் தான் அது அஜித் அந்த லெவல்க்கே படம் நிற்குது பார்க்குற மாதிரி. இட்ஸ் அ ஃபிலிம் ஸ்டோரி அடாப்டட் ஃப்ரம் 1997 அமெரிக்கன் ஃபிலிம் பிரேக் டவுன். படம் முடிச்சு எனக்கு இன்னொன்று தோணுச்சு, ஒரு ஹாலிவுட் படத்தை ரைட்ஸ் வாங்கிட்டு போனீங்களோ வாங்காமல் போனீங்களோ வாட் எவர் இட் இஸ், ஆனால் ஒரு நல்ல படத்தை கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். நல்ல படங்கிறது பாப்புலரான படம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு 1997க்கு ஒர்க்கான ஒரு கதையை 2025க்கு கிட்டத்தட்ட ஒரு 30 years ஆச்சு இருக்குமா, 30 ரஃப் டேக் 20 years வச்சுப்போமே, 25 years. அவ்வளோ பழைய கதையை எடுத்துகிட்டு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அசர்பைஜானில் இப்போ நடந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரியே இப்பயும் பாருங்கள், செல்ஃபோன் இல்லை, ரேடியோ மட்டும்தான். இது வந்து வெளி உலகமே அவ்வளோ பார்வைக்கு இல்லாதங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுமாங்கிறது இட் வாஸ் வெரி 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 லாஜிக்கலான ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. அது ஒரு தின் ஸ்டோரி லைன் தான்.
அதுலேயும் நிறையா 2 இன்னொரு மெயின் கிரிட்டிசிசம் நான் சொல்லிடுறேன். படத்தில் என்ன கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா, ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், படம் நிறைய பேருக்கு புரியலைங்க. என்ன புரியலன்னா, நம்ம தலைவன் மிஷ்கின் வந்து பேசிட்டே இருப்பாப்புல. அந்த அகிரா குரோசவா சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது ஒரு எஃபெக்ட். அது ஒரு படத்தில் வந்து படம் ஃபுல்லாக இட் வில் பி லைக் டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் ஈவெண்ட் தட் ஹஸ் அக்கர்டு. படத்தில் ஒரே ஈவெண்ட் தான் நடந்திருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தவங்க அவங்க பார்த்த பார்வையில் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் ஸ்டோரி மாறிக்கிட்டே இருக்கும். கடைசியாக நடச்சுக்கிறது தான் அந்த மாதிரி அகிரா குரோசவா ஒரு படம் தான் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். அந்த மாதிரி இந்த படத்தில் இப்போ மேனிப்புலேஷன்னு சொல்கிறாங்க ரெஜினா அவருக்கு. அவங்க பண்ணுறது மேனிப்புலேஷன். அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க இன்டர்வலுக்கு முன்னாடி, இந்தமாரி வந்து உன்னை கொலை பண்ண சொன்னதே திரிஷான்றாங்க. ஃபைன், அது ஒரு நல்ல ஒரு அட்டம்ப்ட் ஒன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபைன். திரிஷாக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அர்ஜுன் தான் உன் ஃப்ரெண்டு அனு தான் பண்ண சொன்னா அப்படின்றாங்க. அதுவும் அட்டம்ப்ட் டு ஃபெயில், அதை தாண்டி எங்கேயுமே போகல. அப்புறம் இன்னொரு பையனை வச்சு நடிக்க வச்சு இப்போ மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு திறமை யாருக்கு இருக்குது? ரெஜினாக்கு இருக்குது. ரெஜினா கேசன்றாங்க அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணி நான் மென்டலி அந்த மாதிரி ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு லூசுன்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி போலீஸ் தான் அதை பண்ணுறாங்க. போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கு அந்த ஒரு அந்த அந்த நெரட்டிவில் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக அப்படியே காணவில்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ காட்டுவாங்க. ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் போலீஸ் தான் அதை பண்ணிச்சுங்கிற லெவலுக்கு. க்ரைம் ஃப்ரீ ரேட்டுன்றாங்க, லோ க்ரைம் ரேட்டு. இதெல்லாம் க்ரைம்ஸ் நடக்கிறதுல நிறைய பர்சன்ஸ் காணாமல் போகிறாங்க. அவங்களாம் டொமஸ்டிக் வந்து எதுவுமே தப்பிச்சு போகிறவங்களா நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிலாம் சுடி மூடுறவங்களா இருப்பாங்க. ஐ கேன் ஃபைன். பட் ஆனால் அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ பேர் காணவில்லைன்னு போடுவாங்க. நிறையா ஃபாரினர்ஸ் பேராக இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் செல்லிங் பாயிண்ட்டு, படத்துலேயே தேவையில்லாத பாயிண்ட்டு, பட் ஸ்டில் சொல்கிறேன், அஜித் எந்த நம்பிக்கையில் திரிஷா அனுப்பிச்சு வைக்கிறாருன்னா, திரிஷா பேசின ஸ்டோரில் பெட்ரோல் பங்க்கில் பேசின அந்த ஏகே ஆயில்னு சொல்லப்படுற அஜர்பைஜானில் இருக்க அந்த ஏகே ஆயில் பெட்ரோல் பங்க்கில் தமிழ்ங்கிற காரணத்தால் ரெஜினா அர்ஜுனோட பேசி சரி அவங்க ட்ரக்கு தானே நம்பி அனுப்புகிறாங்க. இப்போ அத்தனை ஃபாரினர்ஸ் இருக்கீங்களா, அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பையனையோ பொண்ணையோ அனுப்பிச்சி விட்ருப்பாங்களா? இல்லை வேறு மாதிரி 2 பேரும் சேர்த்து நாங்கள் லிஃப்ட்டு தரோம் 2 பேருமே தூக்கிட்டு போய் அப்படி தான் பண்ணிட்டாங்களா? என்ன கதை, எப்படி என்ன நெரட்டிவ் அதுனே புரியல. மேபி 1997 யோசிக்காமல் இருக்கலாம். இப்போ நமக்கு அவ்வளோ யோசிக்க தோணுது. இவங்க தமிழ் நம்பி இவங்க கொடுத்து விட்டாங்க. நம்பி அவ்வளோ பேரும் ஃபாரினர்ஸ்லாம் நம்பி ஏறி வந்துடுவாங்களா இவங்க இந்தியன்னு? ஃபுல்லாக அந்த குரூப் ஃபுல்லாகவே இந்தியன்ஸாக இருக்கானுங்க. இப்போ அர்ஜுன் ஆகட்டும், ரெஜினா ஆகட்டும், அந்த ஆரவ் ஆகட்டும், அப்புறமேட்டா அந்த பையனாகட்டும், 3-4 பேர் எல்லாமே இந்தியன்ஸு. பார் டெண்டரு, அந்த பார் செட்டப்பில் இருந்தவங்க, அப்புறம் டெலிஃபோன் பூத்தில் கைட் பண்ணுவாங்க பேங்க் கிட்ட, இவங்களாம் தான் வந்து வெளியாளுங்க. மீதி இருக்க 50 பேருமே எல்லாருமே இந்த ஒரே குரூப்லேயே இருக்காங்க. அதனால் அந்த அத்தனை இந்தியன்ஸ் அசர்பைஜானில் இருக்கிறதும் பிரச்சனை. அதெல்லாம் செம்மையாக போட்டு பிறந்தாங்க. 3 விஷயம் நான் ரிவ்யூவாக பார்க்குறப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளூ சட்டமாக இருந்துச்சு. சொன்னார் வழக்கமாக இந்த மாதிரி படம் பண்ணுறதே கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சுக்காக எங்கள் படத்தில் எங்கள் படம் மூலியமாக எங்கள் நாடு எப்படி இருக்குது பாருங்கள், எங்கள் மொழி, எங்கள் மக்கள், எங்கள் கலாச்சாரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டூரிசம் வளர்க்கறதுக்கு தான் அது பண்ணுறவங்க. அது மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுப்பாங்க மோர்லி. ஆனால் அசர்பைஜான் படம் பார்த்துட்டு விடாமுயற்சி படம் பார்த்து ஐயோ அசர்பைஜானா ரொம்ப ரிஸ்க் போல எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டு ஒரு பேரலாக வருது. அசர்பைஜான் இன்னொரு நெகட்டிவும் இருக்குது. இப்போ ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் லாஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட்டு. அங்கெல்லாம் ஒரு கொலை பண்ணாலே வேறு லெவல் பிரச்சனை. அஃப்கோர்ஸ் லாஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிங்ஜென்ட். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரிலாம் இருக்குது. கவர்மெண்ட் வில் ஹேவ் இட்ஸ் டியூ கியூஸ் அண்ட் ஆக்ஷன் டு வில் டேக் ஆக்ஷன், அதெல்லாம் எனக்கு டவுட் இல்லை. ஆனால் அதுவே இந்த படத்துக்கு பிக்கெஸ்ட் ஃப்ளாவான எப்படி பார்க்குறேன்னா, அஜித் நினச்சாலும் ஒருத்தனை போய் கொல்ல முடியாது. இப்போ நோபடி மாதிரி ஒரு படம் இருக்குங்க. நீங்கள் ஜான்விக்லாம் மறந்துடுங்க. ஜான்விக் ஓகே ஹோர் ஹீரோயிசம்னு வச்சுக்கலாம். நோபடிங்கிற படம் ஃப்ரம் த ரைட்டர்ஸ் ஆஃப் ஜான்விக் கிட்டத்தட்ட சேம் ட்ரீட்மெண்ட் தான். அதில் ஒரு ஹீரோயிசம் பண்ண மாட்டார். தலைவர் ஃபுல்லாக டார்க் காமெடி, டார்க் ஹியூமரு. நான் ஒருத்தர் இருக்கேன், என் லைஃப் ஆழவே எனக்கு பிடிக்கல. அப்படி இருக்க ஒருத்தனுக்கு ஒரு ஃபைட் மூலியமாக எனக்கு அந்த பழைய ப்ரைமல் இன்ஸ்டிக்ஸ், அந்த அக்ரெஷன்லாம் எனக்கு வருது. ஒரு இடத்துல ட்ரிப்பாகி காண்டாகி அந்த ஒரு பஸ்ஸில் அடிக்கிற அடி இருக்குல்ல, தட் வாஸ் த மோஸ்ட் க்ரூசம். தட்ஸ் செட்டிங் ட்ரூ டு தேர் ஆக்ஷன் ஜானர். அந்த மாதிரி கூட ட்ரூவாக இல்லை. ஃபைட் சீன்ஸ் ரொம்ப புவராக கன்சீவ் பண்ணியிருக்காங்க. வேறு அந்த இன்டென்ட் ஆஃப் ஃபைட்டிங் இருக்குல்ல, ஓகே ஐம் கோனா ஃபைட் ஃபார் மை லைஃப்னு. இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் விசிஆர் இருக்கவருக்கு எப்படி ஃபைட்டு முள்ள வரும்? அவ்வளோ லாஜிக்காக பார்த்தீங்கன்னா, நல்லா பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு நல்லா ரொமான்ஸ் பண்ணிவிட்டு ஃபெயில்டு மேரேஜில் கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்துட்டுருக்க ஒரு மனுஷனால் எப்படிங்க கோரியோகிராஃப் பண்ணுற அளவுக்கு சூப்பராக நல்லா ஃபைட் பண்ண முடியும்? அதுலேயே லாஜிக் அடிப்படுதில்ல. நான் பார்த்த படங்கள்லேயே ஒரு ஹீரோ ஆனால் ஒரு லைஃப் சிச்சுவேஷனால ரொம்ப குரூசமாக ஒரு பதட்டத்தில் சண்டை போடுற ஒரு படமாக நான் இது பார்க்குறேன்னா
பாண்டிய நாடு விஷால் செம்மையாக அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். பாண்டிய நாடு படத்தில் கையில் எது கிடைக்குதோ அடிப்பாங்க. அந்த அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். முன்னாடி போகிறதா பின்னாடி வரதா கபடி மாதிரி அப்படி முன்னாடி கீழே குனிஞ்சு குனிஞ்சு பாயறதா அடிக்கிறதா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். அந்த அளவுக்கு நர்வஸோட ரா அண்ட் ரியலாக ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை. அந்த ஃபைட் சீக்வன்ஸே இதுதான். கன் எடுத்து இப்போ போகிற போக்கில் நம்மலாம் ஒரு நம்ம பிரச்சனைன்னு சொல்லிட்டு டக்குன்னு கன் எடுத்து லோட் பண்ணி கரெக்டாக ஏம் பண்ணி காலில் சுட்டுருவீங்களா? இப்படி ஒரு கன்னை வச்சு ஏம் பண்ணுறதெல்லாம் வேறு. அப்படியே காலை பார்த்து கரெக்டாக நீ ஜாயிண்ட்டில் சுட தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எப்படி ஒரு ஹீரோவில் பண்ண முடியுது? அப்போ அதுவும் ஹீரோயிசம் தான். கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட், ஏதோ சொல்லி டக்குன்னு ஆஃப் ரோட்டில் கிளிக் ஆகிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி அசர்பைஜான் அந்த ஸ்டோரி நடக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஃபால்ட்டுங்கிறது என்னால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் அப்படி இருக்குன்னு. தட் இஸ் அ பிக்கஸ்ட். நினச்ச மாதிரிலாம் ஒரு இப்போ படத்தில் தமிழ் படத்தில் இருக்க மாதிரி பாவம் மன்னிப்பு கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் நடக்காது. அவ்வளோ பேர், அவ்வளோ ஆக்ஷனு, அவ்வளோ சார்ஜஸ்ஸு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதுனா ஃபைன். அந்த முரண்பாடுகளில் இருக்க பல முரண்பாடு மூட்டைகளில் இன்னொரு விஷயமும் என்னென்னா, இப்போ வில்லனுங்க கடத்தி என்ன பண்ணுறாங்க, காசு எக்ஸ்ட்ரோட் பண்ணி அவங்களாம் கொன்று புதைச்சிட்றாங்களா, இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வெளியில் விற்றுடுறாங்களா? ஏதாவது ஒன்று சொல்லணும், கதையிலே ரெண்டும் சொல்கிறாங்க லாஸ்ட்டு ரீலில், அதுவும் புரியல. அது மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்குது. இந்த அளவுக்கு பிரெயினியான பீப்புள் தே லைக் டு பி லைக் கில்லிங் ஸ்ப்ரீ மாதிரி போவாங்க. ஆனால் காசு எக்ஸ்ட்ராட்டும் பண்ணிவிட்டு கில்லிங் ஸ்ப்ரீ போகிறாங்கன்னா பரவாயில்ல. இவங்கக்கிட்ட காசும் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு டார்ச்சரும் பண்ணிவிட்டு அவங்கள ஃபன் பண்ண விட்டு அவங்கள கேம் ஆட விட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது, அதை ரசிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு பரவாயில்ல. அந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அவன் காசு கொடுத்தா நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கதையாக சொல்கிறாங்களே தவிர இவங்க ப்ராப்பராக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி காசை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்கள வச்சு கேம் ஆடுறாங்கன்னா இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி திரும்பி நல்ல ரேட்டுக்கு வெளில வித்துறாங்க. இவ்வளோதான் நடக்குது. அந்த லெவல் ஆஃப் ரைட்டிங் வந்து தேவையில்லை இந்த படத்துக்கு. ஸ்டிக்கிங் டு த ஜானர், வில்லனுக்கு நல்ல ரீசனிங் அண்டு கேரக்டர் ஆர்க் இருந்துச்சு. நல்ல ரீசனிங்கும் கதை ஸ்க்ரீன் பிளேவும் கொடுத்துருக்கலாம். விஷான் அவர் சொல்லியிருந்தார், விஷான் அவரோட ரிவ்யூ பார்ப்பேன், மூவி டிஸ்கஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் சொல்லியிருந்தார் ஹீரோ இன்டெலிஜென்ஸ்னு நமக்கு சீன் வரல, வில்லன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நரேட்டிவ் எப்படி இருக்குது, எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இப்போ ரெஜினாக்கு இன்ட்ரோ சீன் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ரூம்மேட்டை அவங்க மேனிப்புலேட் பண்ணி அவங்க சூசைட் பண்ண வச்சுட்டாங்க, ஃபைன். அஜித்துக்கு இங்கே மேனிப்புலேட் பண்ணாங்களே ட்ரை பண்ணி, ஹஸ்பண்ட்னா ஃபஸ்ட்டு ஒரு வேறு இவன் தான் கொன்னா, அவன் ஒய்ஃப் தான் கொலை பண்ண சொல்லிச்சு, நீ காசு கொடு நான் அவன் ஒய்ஃபை போட்டு தள்ளுறேன், ஷி டோன்ட் டிசர்வ் டு லிவ், இந்த மாதிரி அவ்வளோ விஷயம் சொல்லி ஒய்ஃப் ஒன்ன மாதிரி இருக்கணும், ஹஸ்பண்டாக ஒன்ன மாதிரி இருக்கணும், இப்போ கூட விட்டு தர மாட்டாங்கலாம் சொல்லிட்டு அதே மாதிரி த்ரிஷாட்ட பேசுகிறாங்களே உன் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ண சொன்னான் அது இதுன்னு. அந்த பேசுகிற அட்டம்ப்டோட தாண்டி தே ஹாவ் லெட் த கேரக்டர்ஸ் டு டூ சம்திங். இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறதால சப்போஸ் பிரகாஷ்ன்னு சொல்லப்படுற அந்த சீட்டரோடு சேர்ந்து ஓகே எல்லாத்துக்கும் காரணம். இப்போ அஜித்தை பற்றி டைலாக்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் ஹீரோயிசம் தான். ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டே நம்மளை இப்படி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி இவங்க எடுக்கிற ஒரு டெசிஷனால் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லப்படுற அனு அந்த கேரக்டரும் அவங்களையும் சேர்ந்து அவங்க லைஃப்பில் பிக்கஸ்ட் டேமேஜ் டன்னு ஆச்சுன்னா தட் வில் பி லைக் எ லாங் டேர்ம் இம்பேக்ட் ஃபார் திஸ் த்ரிஷா. இன்னும் கொஞ்சம் அந்த இந்த ஆர்க் இருக்குல்ல, வில்லனால எவ்வளோ பண்ண முடியும், சி சோ மச் ஆஃப் டேமேஜஸ் ஆல்ரெடி டன்ங்கிற மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லை, சரி பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணிட்டாங்க, எல்லா படத்துலையும் ஹீரோ என்ன பண்ணுவாங்க கரெக்டாக ஹீரோயின் முன்னாடி போய் காப்பாற்றுறாங்க, அந்த மாதிரியாச்சும் இப்போ காசு வந்துடுச்சு, இப்போ அடுத்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணியிருக்கணும், வெளில போய் விற்றுருக்கணும், இல்லை சாவடிச்சு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். அவன் தான் அவன் தப்பிச்சிட்டான்னு தெரியுது, காசை கொடுத்துட்டான்னு தெரியுது. அந்த மாதிரி தடயமே எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒவ்வொரு பிளேட்டாக கொளுத்தி போட்டுட்டு ஐ மீன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு லேப்டாப்லாம் போட்டுருக்க அர்ஜுனு பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ என்ன டக்குன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு டைம் இருக்கா, இல்லை எங்கே வச்சு இந்த இடத்துல வேறு இடத்துல கிட்னாப் பண்ணி போகணுமா, அது மாதிரி ஒன்றுமே இல்லை, அப்படியே ஜாமான்னு உட்காந்துருக்காங்க. இவர் வந்து 6 சண்டை போட்டு ரெஜினா வந்து அப்புறம் 6 எல்லாமே ஆக்சிடெண்ட்டாக சாவாங்க. பாட்டி ஆக்சிடெண்ட்டாக சாவாங்க, பாட்ரண்டரை கட்டி போட்டு அந்த இடத்துல ஹண்டிங் கிரவுண்டுங்கிற மாதிரி அவங்க வச்சு பேசி 3 பேரை கட்டி வச்சுருவார். அப்புறம் மீதி இருக்க எல்லாம் ஆக்சிடென்ட்டு, அவரே மிஷின் சுவிட்ச் ஆன் பண்ணி செத்துறாரு. ரெஜினா மேலே இருந்து கீழே வந்து ஆக்சிடென்ட் போட்டு செத்துறாங்க. இவர் வந்து அடித்து கொக்கி போட்டு தூக்கி தான் வைப்பார், ஆனால் அவரே சூசைட் போடுற மாதிரி இதில் நான் இது மட்டும் அவரே குச்சி அவர் செத்து போடுவார். ஆக மொத்தம் ஹீரோ கொலையே பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதில் 2-3 பிளாக் ஒருத்தனுக்குலாம் கழுத்திலே விழும், அதெல்லாம் பார்க்குறப்ப அதெல்லாம் பிழைக்கிறது கஷ்டம் தான், அப்படி இப்படி போனால் ஃப்ராக்சருங்கிற மாதிரி போகும் போல். ஸோ ஹீரோ நல்லவர் காட்டிக்கிறதுக்காக இவ்வளோ விஷயம் வேணுமா? எப்படி அசர்பைஜான் தப்புங்கிறது படத்துக்கு மிகப்பெரிய மைனஸோ இந்த ஜானருக்கு ட்ரூவாகவே இல்லை, ஒரு ஆக்ஷன் படமாகவே இது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி வலிமையில் நடந்த அதே பிரச்சனை. ஒரு போலீஸ்காரன் ரொம்ப நல்லவன், அவருக்கு வந்து லாக்அப் டெத்தில் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் தாண்டி இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன்
ஆனால் அவர் தான் வந்து he will be put in a situation where he has to face a very இந்த டைலாக்லாம் செம்மையாக இருக்கும். சாதாரண மனிதனோட சமையலில் தவறுச்சுன்னா அவன் எந்த எந்த இதுக்கு போவான் அப்படிங்கிறது உனக்கு காட்டுவேங்கிற அளவுக்குலாம் டைலாக் பேசிட்டு என்ன பண்ணுவார், போட்டு வயலன்ஸாக அடி தட்டி அடித்து தூள் கிளப்ப போகிறாருன்னா ஒன்றுமே இருக்குது. எல்லாரையும் இந்த ஃபைட்டாக பார்க்குறப்ப அவரோட ஐடியாலஜி வேறு. இந்த பைக் ரேசிங் இருக்கும்ல, அப்படியே வண்டியை இங்கே அங்கே முட்டி அடிச்சு தூக்கி அப்படியே வண்டி கிண்டிலாம் பறக்கும், அவ்வளோ பேர் சாவீங்க. ஆனால் அதெல்லாம் அவருக்கு வந்து அந்த இது தப்பாக இருக்காது. மேன் ஆஃப் ஐடியாலஜியும் மேன் ஆஃப் இஸ் ஆக்ஷனும் வேறு வேறையாக இருக்கும். அது எல்லாமே ரொம்ப இப்படி ஹிப்போக்ரஸி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்பி கிளைமேக்ஸில் அவர் என்ன பண்ணார், அரெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் உங்களுக்குலாம் வாழ்க்கை இருக்குது, அம்மா அப்பா கால் வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாரு ஜெயிலில் போடாமல். அதெல்லாமே ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்குல்ல. என்னையே கதை இது கொஹிரன்ஸோட சொல்லுங்கிற ஒரு மனவலி இருந்த மாதிரி இந்த படத்துலேயும் அதே பிரச்சனை தான். இதில் இப்போ வந்து இவர் வந்து ஹீஸ் அ மேன், ஆனால் ரொம்ப நல்லவன். எவ்வளோ நல்லவன்னா அந்த 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 பெஸ்ட்டு பார்ட்டுன்னு சொல்லப்படுற மார்க்கெட் பண்ண ரிலேஷன்ஷிப் நான் கம்ப்ளீட்டாக தனியாக வரேன். அது தனி செக்ஷன், பேச வேண்டியதுக்கு மிகப்பெரிய ஒரு தனி செக்ஷன், அதை தனியாக வச்சுருங்க. அதை தாண்டி ஒரு ஹீரோ இருக்கார், அவருக்கு யாரையும் இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் ஹீ இஸ் புட் இன் அ டஃப் சுச்சுவேஷன் வேர் ஹாஸ் டு ஃபைட் இஸ் வே அவுட் டு சேவ் இஸ் வைஃப், அவ்வளோதான். அதில் யாருமே அந்த அந்த ப்ராசஸில் யாருமே ஒரு வேணுமே கொலை பண்ண, ஆனால் கொலை நடந்துச்சு. தீஸ் காய்ஸ் ஹவ் பீன் லாஸ்ட் தியர் லைஃப் பட் ஹீரோ இஸ் நாட் ஹி டிடன்ட் டூ இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்டலாகவே கவர் அப் பண்ணதும் நல்லா இல்லை. ஒரு அட்ரினல் ரஷ் எப்போ இருக்கும், ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை தட்டி கேட்குறப்ப தான் பயங்கரமான ஒரு மொமெண்ட் இருக்கும். சலார் படத்தில் அந்த ஒரு அந்த ஒரு பெரிய இடத்துல ஒரு ஃபைட் நடக்கும்ல, ஃபஸ்ட்டு பிரபாஸ் வந்து கையெல்லாம் கட்டுறதை இறக்கிட்டு சண்டை போட ஆரம்பிப்பார். அப்போ தான் பிருத்விராஜ் சொல்லுவார் அவன் நிறுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி. அந்த கான்சாரில் பண்ணுற ஃபஸ்ட்டு சம்பவம் தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மாதிரி தான் அவனை எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் படம் எங்கேயோ போகுதுன்னு நினச்சோம். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கார் சீக்வன்ஸ் வந்ததுக்கு அப்புறமாச்சும் வந்துச்சானா அது சஸ்டெயின் ஆகலை. கடைசி வரைக்கும் அது படம் முடிய வரைக்குமே சஸ்டெயின் ஆகலை. அப்புறம் இந்த கேரக்டர் எப்படி நம்ம லைக்கபுளாக ஏன் நம்ம இவர் வந்து ஃபாலோ பண்ணணும்? படம் பார்க்குற நான் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சதானே ஒருத்தர் ஃபாலோ பண்ண முடியும். எனக்கு வில்லன் பிடிச்சதுனால வில்லன் கூட நான் ஃபாலோ பண்ணுவேன். கதையாக நான் பார்க்க எனக்கு எங்கேஜிங்காக இருக்கும். சித்தார்த்த மெம்பனியும் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக பண்ணாப்புல. அந்த மாதிரி இதில் இருக்கானா இல்லை. வில்லன் சைடும் என்டர்டெய்னிங்காக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, ஐ மீன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் கொடுக்கல. ஹீரோ சைடில் இன்டெலிஜென்ஸ் காட்டுற அளவுக்கு எதுவுமே பண்ணலை. அந்த ஸ்பேஸே கொடுக்கல. ஃபைட்டு அதுவும் புவர்லி கன்ஸ்ட்ரக்டட் ஃபைட்டு. அதனால தான் இவ்வளோ டிசப்பாயிண்டடாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த ரேண்ட்டையும் தூக்கி அப்படி அடுத்து வேறு கம்பார்ட்மெண்ட்டில் கொடுத்து வைங்க. நான் கதை புரியலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தவங்களுக்குலாம் கதை உண்மையுமே புரியலைங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, இப்போ வந்து அஃபேர்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்களா, அதுவும் பொய் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேசின விஷயம் கூட பொய் தானே. இப்போ அந்த அக்கிரா குரோசாவாலாம் சொன்னல, அந்த அந்த டாப்பிக்கே ஆஃப்ரோடாக எங்கேயோ போயிடுச்சு. நான் சொல்ல வந்த பாயிண்ட்டே வேறு. அந்த அக்கிரா குரோசாவா எப்படி வேறு டிஃப்ரெண்ட் நெரேட்டிவ்ஸில் ஒரே இன்சிடென்ட் காட்டுறாங்களோ அதேமாரி தான் இந்த விடாமுயற்சி படத்தில் 2-3 நெரேட்டிவ் ஒரே ஈவெண்ட் நடக்கிற இடத்துலையே 2-3 நெரேட்டிவாக ஒரு லியோ படத்தை பார்த்தவங்களுக்கு டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சிம்பிளாக சொல்லலாம். ஈசன் நம்ப தகாத ஒருத்தன் சொல்கிற கதை, அந்த மாதிரி அன்பிலீவபிள் இல்லை நம்பிக்கைக்கு என்ன சொல்லலாம், அன்ட்ரஸ்டபிள் நரேட்டர்னு சொல்லலாம். நம்ம கிரெடிபிள் நரேட்டர்னு. அவன் பேசுறதெல்லாம் உண்மையாக போய் நம்ம நம்ப முடியாது, ஆனால் அவன் கதை சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மேனிபுலேட் பண்ணுவாங்க. அர்ஜுன் ஒரு கதை சொல்லுவார், இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, ரெஜினா ஒரு கதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு அடையாள ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவார், 2 கதை சொல்லுவாங்க, நம்பி வேடா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் என்னென்னலாம் புரியலன்னா, இப்போ த்ரிஷா அஃபேர் வச்சாங்களா இல்லையாங்கிறதே நிறைய பேர் கம்யூனிகேட் ஆகலை. அப்படி கம்யூனிகேட் ஆனவங்களுக்குலாம் த்ரிஷா ஏன் அஃபேர் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதோ சுத்தமாக அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதெல்லாம் தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் படத்தில் இப்போ போலீஸ் நல்லவங்களா கெட்டவங்களானா நிறைய பேருக்கு புரியவே இல்லை. போலீஸ் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த கப்பலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னே பண்ணலை. அசர்பைஜான் போலீஸ் அப்படி பண்ணவே இல்லை. ஆனால் அந்த நரேட்டிவ் இருக்குல்ல, இந்த மாதிரி 2-3 நரேஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே நரேஷனுங்கிற அளவுக்கு தான் ஃப்ளாஷ் கட்லாம் வச்சு கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் அது ப்ராப்பராக நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு இன்னும் கம்யூனிகேட் ஆகலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புரியவே இல்லை ஆடியன்ஸ்க்கு, ஃபர்ஸ்ட் திங். 2வது, இந்த அசர்பைஜானியன் லாங்குவேஜ் பேசுறதெல்லாம் நான் குறையாக சொல்ல மாட்டேன். பாண்டா ப்ரோ சொன்னார்னு நினைக்கிறேன். நான் அப்படிலாம் அதெல்லாம் எனக்கு ஒரு குறையவே இல்லை. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது படம். அதெல்லாம் ரொம்ப குட் தான், நல்ல அட்டெம்ப்ட் தான். இட் வாஸ் ஆல் வெல் அண்ட் குட் தான் படமாக. ஆனால் நம்ம ஊரில் இருக்க பி கூட போய் சேர்ந்துடும், சிக்கு போய் சேர போனால் கொஞ்சம் டவுட் தான். அப்போ என்ன பண்ணிடணும், ஒரிஜினல் வெர்ஷன் தமிழ் கம்ப்ளீட் தமிழ் டப்டு வெர்ஷன் 2ஆக பிரிக்கணும். அப்படி இல்லையா,
படத்தையே சிம்பிளாக ஒரு கேரக்டர் ஒருத்தர் ஹீஸ் புட் இன் சிச்சுவேஷன் டசன்ட் நோ த லாங்குவேஜ். எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், எனக்கு அசர்பைஜான் லாங்குவேஜே தெரியாது, அப்போ திணறான்ல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளை காட்டிடணும். ஹீரோவும் அசர்பைஜானியன் பேசுகிற லாங்குவேஜ் சப்டைட்டில் படிச்சுக்கோங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்டில் நமக்கு இப்போ இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஹீரோ பேசினாலே டக்குன்னு சப்டைட்டில் இல்லாமல் பார்க்கவே நமக்கு நம்ம ஊர் ஆளுங்களுக்கு புரியாது. ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி லாங்குவேஜோ இல்லை கொரியனோ ஜாப்பனீஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் கூட ஏதோ ஒரு இடம் காதில் கேட்ட மாதிரியாச்சும் வார்த்தை இருக்கும். அசர்பைஜானியன் லாங்குவேஜ்லாம் ஐடியாவே இருக்காது யாருக்கும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. அதை நான் குறை சொல்ல மாட்டேன், பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை தேர் டு சூஸ் தட் வே. அதனால் தட் வாஸ் வெரி ஃபைன், வெரி குட் தான். இந்த கன்ஃபியூஷன்ஸாலே கதை இருந்த கதையுமே சில பேருக்கு புரியாமல் போச்சுன்னு சொல்கிறேன். கதை புரிஞ்சாலும் அது பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சா, நல்லா கொடுத்துச்சானா அதுவும் இல்லை. ஆக மொத்தம் படம் இல்லை, எந்த மாற்று கருத்துமே இல்லை.